Welcome to Idiom Academy. UGC NET Paper 1, June 2026. Paper 1 ஓட நமக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்டுக்குமே ஒரு 4 days ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நம்ம இடியம் அகாடமில பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்க யூஜிசி நெட் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கனாலும் நமக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். ஸோ பேப்பர் 1 நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பேப்பர் 1ல எடுக்கிற மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 2 இருக்கும். ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ரைட். ஸோ நம்ம பேப்பர் 1 நமக்கு காமன் பேப்பர். இதுல டே 1 நம்ம அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட், யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் பண்ணியிருக்கோம். இதுதான் சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இருக்கும். வீடியோவை பாருங்க. கண்டிப்பா இந்த 4 days ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல சிலபஸ்ல என்ன இருக்குன்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட், இதுல எங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எல்லாமே கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 days வீடியோஸை கொஞ்சம் தவறாம பாருங்க. வேற யாருன்னா யூஜிசி நெட் எழுதினாலும் இல்ல டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட் இது கம்ப்ளீட்டா நம்ம வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க யூஜிசி நெட்டுக்கு பிளான் பண்றீங்க, இல்ல நான் இப்ப எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா சிலபஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா நமக்கு சிலபஸ் ஒரு 50%னா 50% சிலபஸையும் தாண்டி கொஞ்சம் அப்டேட்டடா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எம்சிக்யூஸ் எப்படி எந்த பேட்டர்ன்ல யூஜிசி நெட்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரீடிங் ஸ்கில்ஸ் நம்ம வளர்ந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்க முடியும். நிறைய கொஞ்சம் படிச்சு பாருங்க. ரீடிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சிலபஸை கவர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி நமக்கு ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும்னா நமக்கு நார்மல் எம்சிக்யூஸ் இருக்கும். ஓகே, நார்மல் எம்சிக்யூஸோட நெக்ஸ்ட் அசெஷன் ரீசனிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அப்புறம் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஏபிசி அந்த ஆப்ஷன்ஸ். அப்புறம் சீக்வன்ஸ் பேஸ்ட், குரோனாலஜிக்கல் ஆர்டர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு யூஜிசி நெட்ல கேட்குறாங்க. இது இப்ப நம்ம ஜூன் 2026 சாரி ஜான் 2026ல முடிஞ்ச ரியல் பேப்பர். இது இப்படிதான் நமக்கு இருக்கும். ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 45ல இருந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த பேட்டர்ன்ல தான் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் நமக்கு வரும். இது ரியல் கொஸ்டின். ஓகேவா? நமக்கு ஆப்ஷன் ஐடி இது அவங்க ஆன்சர் கீழ இருந்ததுனால நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் ஐடி இருக்கும். இப்படி மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏபிசிடியில் வரும். ஸோ அன்னன்னைக்கு நம்ம யூனிட்ஸ் பார்க்கும்போது அந்த ரியல் கொஸ்டின் பேப்பர் நான் காமிச்சிட்டு இருக்கேன். எப்படி கொஸ்டின் வரும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இதுக்காக. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நமக்கு எப்போ டைம் டேபிள் வரட்டும்னு வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபவுண்டேஷன் டே 1ல நம்ம யூனிட் 1, யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே 2ல நம்ம யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், யூனிட் 4 கம்யூனிகேஷன், யூனிட் 5 மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுல கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் எல்லா டாபிக்ஸை பத்தி இன்ட்ரோ மாதிரி சொல்லியிருக்கேன். எங்க நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. பேப்பர் 1 அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பேப்பர் 2ல நல்ல மார்க் எடுத்துட்டு பேப்பர் 1 கம்மியாயிட்டு அந்த தடவை கிளியர் பண்ண முடியாம போனவங்களாமும் இருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு டைம் டேபிள் போட்டு ஒன்று நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணி தனியா படிக்கணும்னாலும் ஓகே படிங்க. கரெக்டா ஒரு நீங்களே கரெக்டா ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர்டா படிங்க. இல்ல மேம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, பேப்பர் 1 கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஏன்னா இதுல இருக்க 10 யூனிட்டுமே ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ் கவர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ எங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம இடியோம் அகாடமில நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1க்கு ஜூன் 2026 ஒரு கம்ப்ளீட் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது கிளாஸ்ல இருந்த லைவ் ரெக்கார்டிங்ஸ் கிடையாது. அந்தந்த கிளாஸ் ஒவ்வொரு யூனிட்ஸுமே நம்ம சப் யூனிட்ஸா பிரிச்சு நம்ம ஸ்பெஷலா கோர்ஸுக்காகவே ரெக்கார்ட் பண்ணது. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இதுல உங்களுக்கு இருக்காது. அது ரிலேட்டடா நம்ம அதுக்கு பிடிஎஃப்ஸும் டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்றோம். கூடவே டெஸ்ட் சீரீஸும் இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிபிடி மோட்ல எக்ஸாம் பண்ணி பார்க்கறதுனால
உங்களுக்கு சிபிடி மோட் பிராக்டிஸுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் லிமிட்டோட நெறைய பிராக்டிஸ் பண்ணும்போது, கூடவே நம்ம எல்லாமே யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் நீங்க பண்ண பண்ண நல்ல ட்ரெயின் ஆயிடும். ஸோ எக்ஸாம்ல ரொம்ப ஸ்பீடா பண்ண முடியும். டைம் மேனேஜ்மென்ட் ஈஸியா கிடைக்கும். நெறைய டெஸ்ட் சீரிஸ் நம்ம சிபிடி மோட்ல பண்ணும்போது மட்டும் தான். ஸோ இது 6 மந்த்ஸ் வேலிடிட்டியோட அவைலபிளா இருக்கும். எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஏத்திருக்கு. கூடவே இப்ப அப்டேட் ஆற வீடியோஸும் நம்ம அதுல அப்லோட் பண்ணுவோம். சில இடத்துல சில லைவ் கிளாஸஸ் இருந்தாலும் நம்ம அதுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுப்புவோம். அன்னைக்கு நீங்க 8 to 9 நமக்கு ஆப்னால உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஈஸியா ஜாயின் பண்ணலாம். நம்ம அப்போ ஒரு எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்றதோ, ரிவிஷன் பண்றதோ கண்டிப்பா பண்ணுவோம். லாஸ்ட் எக்ஸாம்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி நமக்கு ஒரு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் கண்டிப்பா இதுல இருக்கும். ரைட். ஸோ இது செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ். நீங்க இத தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா, நம்ம ஆப் லிங்க் நான் குடுக்குறேன். அத டவுன்லோட் பண்ணி, இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணி, இதுல கன்டென்ட்ன்னு இருக்கும். இந்த கன்டென்ட்க்கு போனீங்கன்னா, உங்களுக்கு இத பத்தி எல்லாமே இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதுல யுஜிசி நெட் பேப்பர் 1 45 வீடியோஸ், 44 ஃபைல்ஸ், 61 டெஸ்ட் அதுல அப்லோட் ஆயிருக்கு. ஸோ நீங்க பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எதனா டவுட்னா அங்கேயே நமக்கு ஆப்ல சாட்ஸ் இருக்கும். நீங்க கேட்கலாம். நம்ம உடனே நமக்கு உங்களுக்கு சொல்யூஷன் குடுக்குறோம். கூடவே இதுல கொஞ்சம் லைவ் கிளாஸஸும் நம்ம அதுல சாட்ல உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க லைவ் கிளாஸஸ் வேணும்னாலும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஎன் செட்டுக்காகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இதுல ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம எதுவும் ஏத்தல. ஏன்னா, இதுல நம்ம அன்னன்னைக்கு இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. இதுல கொஞ்சம் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு நெறைய வரும். ஸோ இது 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் இந்த பத்தினா, ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸ்ல போய் கன்டென்ட் போனீங்கன்னா, இந்த மாரி நம்ம இன்ட்ரோ வீடியோல ஆட் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். சிலபஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு. ஓகே. இது ரெகுலரா லைவ் கிளாஸஸ் இருக்காது. சில ரெக்கார்டட் கிளாஸஸ், சில லைவ் கிளாஸஸ் அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்றோம். ரைட். ஸோ இந்த 2 கோர்ஸஸ் இப்ப நம்ம பேப்பர் 1க்கு ஆஃபர் பண்றோம். ஜாயின் பண்ணணும், ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும்னா தாராளமா நீங்க கொஞ்சம் பாருங்க. கூடவே பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். அதையும் பாருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு இத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நம்ம ஃபவுண்டேஷன் டே 1 முடிச்சுட்டோம். ஃபவுண்டேஷன் டே 2 முடிச்சுட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபவுண்டேஷன் டே 3. ஸோ 4 டேஸ் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல இன்னைக்கு டே 3 யோட ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங், யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், யூனிட் 8 ஐசிடி. இது 3மே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இந்த யூனிட்ட விடவே விடாதீங்க. எப்படி நமக்கு யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட்ல ஓரளவு டாபிக் நல்லா புரிஞ்சுச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்ல அந்த மாதிரி இருக்கு. பட் நம்ம கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. ரொம்ப அப்டேட்டடா வரும். சில கொஸ்டின்ஸ் புதுசா இருக்கும். பட் இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல அந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டாங்க. ஓரளவு இந்த கான்செப்ட்ஸ பத்தி நமக்கு புரிஞ்சா நம்ம மார்க் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இதுல என்னெல்லாம் படிக்கணும்னா, லாஜிக்கல் ரீசனிங்கோட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன? லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன? அவ்வளவுதான். சென்டென்ஸ்னா என்ன? ப்ரொபோசிஷன்னா என்ன? ப்ரிமைஸ்னா என்ன? கன்க்ளூஷன்னா என்ன? ஆர்குமெண்ட்னா என்ன? இது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அப்படி கனெக்டட் தான். ட்ரூத் வேல்யூனா என்ன? அப்புறம் வேலிட் அண்ட் இன்வேலிட் ஆர்குமெண்ட்னா என்ன? அப்புறம் சவுண்ட் அண்ட் அன்சவுண்ட் ஆர்குமெண்ட்னா என்ன? டைப்ஸ் ஆஃப் ரீசனிங், இன்ஃபரன்ஸ், அப்புறம் இம்மீடியட் அண்ட் மீடியட் இன்ஃபரன்ஸ் இதுல வர்றது தான் இது. அப்புறம் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட், அப்புறம் சிலாஜிசம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த லாஜிக்கல் ரீசனிங்லயே நமக்கு சிலாஜிசம், வெஸ்டர்ன் சிலாஜிசம், அப்புறம் இந்தியன் லாஜிக் இதுதான் மெயின் அங்க. இந்த சிலாஜிசத்துல என்ன வரும்னா, மேஜர் ப்ரிமைஸ், மைனர் ப்ரிமைஸ், அடுத்தது கன்க்ளூஷன், அப்புறம் கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் வருது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், மூட் ஆஃப் சிலாஜிசம், அப்புறம் ஃபிகர் ஆஃப் சிலாஜிசம், அப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். இத கொஞ்சம் லாஜிக்கல் இதெல்லாம் அந்த இடத்துல வரும்போது புரியும். அப்புறம் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வென் டயக்ராம். ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி வருது அவ்வளவு. அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் சிலாஜிஸ்டிக் கன்க்ளூஷன். இந்த மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுதான். அப்புறம் ஃபேலசிஸ் நமக்கு இருக்கு. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஃபேலசிஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்தியன் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் நியாயா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். பிரமாணாஸ் மொத்தம் ஒரு 6 பிரமாணாஸ் இருக்கும். அதுவும் படிச்சுக்கணும். ஓகே. அடுத்தது நியாயாவோட இன்ஃபரன்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் வியாப்தினா என்ன, டைப்ஸ் ஆஃப் அனுமானா, எத்வ பாஷா, இந்த மாதிரி நமக்கு லாஜிக்கல் ரீசனிங் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் இதெல்லாம். ஓகே. சோ இத சுத்தி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும்.
இதுல பெருசா அப்டேட்டடா வராது. நமக்கு என்னன்னு தெரிஞ்சாலே போதும். ரைட்? இப்ப லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன? லாஜிக்கல் ரீசனிங்னா என்னன்னா, இது அனாலிட்டிக்கல் திங்கிங் மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் இல்ல. நம்ம பார்க்குற சில விஷயம் பார்த்து, அது கேட்டோ, நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா? அதுதான் லாஜிக்கல் ரீசனிங் சொல்றோம். அது ஒரு சீக்வென்ஸா நம்ம பார்க்கறது. ஓகே, ஒரு விஷயத்த இப்ப மழை பெய்யுது. மழை பெஞ்சுட்டு இருக்கு வெளியில. அதனால வெளியில தண்ணியா ஓடுது. ஏன்னா, அங்க நம்ம பார்க்குறோம், கேட்கிறோம். ப்ரூவன் ஆயி ஒரு திங் இருக்கு. அதுதான் லாஜிக்கல் ரீசனிங்குள்ள சேர்றது. ஓகே, நம்ம பார்க்குற சில விஷயத்துலருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றது. அதுதான் லாஜிக்கல் ரீசன். இப்ப சென்டென்ஸ் நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கிறத நம்ம சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லையா? அந்த சென்டென்ஸ டிக்ளரேட்டிவ்ன்னு சொல்லலாம். ஓகே, டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, ட்ரூ இல்ல ஃபால்ஸ் இப்படி இருக்கலாம், இல்லாமயும் போலாம். இந்த மாரி வர்றது தான் டிக்ளரேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்ல கொஸ்டின் ஃபார்ம்ல கேட்கறது. இம்பரேட்டிவ்ங்கிறது நம்ம கமாண்ட் பண்றது. ஓகே. எக்ஸ்கிளமேட்டிவ்ல ஆச்சரியப்படுறது. இது எல்லாமே. சரியா? இப்ப ஸ்டேட்மெண்ட் இதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னா, இந்த டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த சென்டென்ஸ் தான் நமக்கு இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல ப்ளே ஆகும். ஏன்னா ப்ரூவனா ஒண்ணு சொல்லிட்டா அதுல பெருசா நம்ம யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சோ ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், இப்படி இருக்குமான்னு யோசிக்கிறோம் இல்லையா? அங்க தான் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. சோ ஸ்கை இஸ் ப்ளூன்னு சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். க்ளோஸ் த டோர்ங்கிறது ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நாட் த ஸ்டேட்மெண்ட். இது ஒரு கமாண்ட் மாதிரி. ஓகே. இதுதான் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உள்ள வருது. ஸ்கை இஸ் ப்ளூ. ஓகே. நெக்ஸ்ட். இது போக இன்னும் நல்லா புரியும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபேக்ட்டா இருக்கலாம், இல்ல இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். அதுக்கு ட்ரூ வேல்யூ இருக்கலாம். இருக்கலாம், இல்லாமயும் போலாம். ஆல்சோ கால்டு ப்ரொபோசிஷன் வென் ட்ரூத் வேல்யூ. இப்ப இந்தியா இஸ் அ கண்ட்ரி. இருக்கலாம், இல்லாம போலாம். அந்த மாதிரி ட்ரூ, ஃபால்ஸ் வர ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்மளோட ரீசனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரோகேட்டிவ் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கும். இம்பரேட்டிவ்ங்கிறது ஆர்டரோ, ரெக்வெஸ்ட்டோ அந்த மாதிரி இருக்கிறது. எக்ஸ்க்ளமேட்டரிங்கிறது ஆச்சரியப்படுறது. ஓகே. நெக்ஸ்ட். இம்பார்ட்டன்ட் இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுச்சு? சென்டென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான். இதுல நமக்கு தேவையான சென்டென்ஸ் அது ட்ரூ அந்த மாதிரி செக் பண்ற சென்டென்ஸ் அதான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அது போதும். அடுத்தது இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான் நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல யூஸ் பண்றோம். ஓகே. ப்ரொபோசிஷன் அடுத்தது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரொபோசிஷன். ப்ரொபோசிஷன்ங்கிறது என்னன்னா, டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகே. அது கிளியர் ஐடியா இருக்கு. ட்ரூத் வேல்யூன்ற வேர்ட் நம்ம அங்க யூஸ் பண்ணணும். ஒண்ணு இருக்கலாம், இல்ல. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே. ட்ரூத் வேல்யூ இருக்கு. ப்ரொபோசிஷன் அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான். ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வருது. அததான் நம்ம ப்ரொபோசிஷன் சொல்றோம். அதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ இருக்கு. ஓகே. ட்ரூத் வேல்யூன்னு சொல்றோம் மெயினா. அடுத்தது நாட் ப்ரொபோசிஷன்ஸ் எது? கமாண்ட் வர்றதோ, கொஸ்டின் ஃபார்ம்ல வர்றதோ இங்க கிடையாது. சோ இப்ப நம்ம தெரிஞ்சது என்னது? வெறும் டிக்ளரேட்டிவ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூத் வேல்யூ அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு இப்ப தேவை. அடுத்தது ப்ரிமைஸ், கன்க்ளூஷன், ஆர்கியூமென்ட்ன்னு ஒண்ணு சொல்றோம். இந்த ப்ரிமைஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒரு விஷயத்த பார்க்கிறோம். அதுலருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அந்த பார்க்கிற விஷயம் தான் அங்க ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அத சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் தட் கிவ்ஸ் ரீசன் ஆர் எவிடன்ஸ் இன் அன் ஆர்குமென்ட். பிகாஸ் சின்ஸ் இப்ப ஆல் டீச்சர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ்ன்னு சொல்றேன்னா, இது ஒரு ப்ரிமைஸ். இந்த ப்ரிமைஸ்ல இருந்து தான் கன்க்ளூஷனுக்கு போவோம். ஓகே. ஆல் டீச்சர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ். ரமேஷ் இஸ் அ டீச்சர். இது ஒவ்வொரு ப்ரிமைஸ். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு எவிடன்ஸ்ன்னு வச்சுப்போம். நம்ம பார்க்கிற ஒரு 2 விஷயம். ஓகே. இதுலருந்து நான் என்ன பண்றேன்? ஒரு கன்க்ளூஷனுக்கு போறேன். கன்க்ளூஷன்ங்கிறது என்னது? ஃபைனல் கிளைம். கடைசியா நான் ஒரு முடிவுக்கு வரேன். ஆல் டீச்சர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ். ரமேஷ் இஸ் அ டீச்சர். ஸோ தேர்ஃபோர் ரமேஷ் இஸ் அ கிராஜுவேட். இதுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தது கன்க்ளூஷன். ஸோ நமக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்ம ரீசனிங் பண்றதுக்கு, ஒரு விஷயத்த நம்ம முடிவுக்கு வர்றதுக்கு, நம்ம பார்க்குற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதுதான் ப்ரிமைஸ். நம்ம அத பார்த்து ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா? அதுதான் கன்க்ளூஷன். இது 2ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல. நம்ம பார்க்குற சில விஷயம் ப்ரிமைஸ். அதுலருந்து நம்ம முடிவுக்கு வர்றது கன்க்ளூஷன். அவ்வளவுதான். இத அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்கியூமென்ட். ஆர்கியூமென்ட்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் பார்த்து ஒரு முடிவுக்கு வரேன் இல்லையா? அது எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு ஸ்ட்ரக்சர தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆர்குமென்ட்ன்னு சொல்றோம். நான் ஒரே ஒரு ப்ரிமைஸ பார்த்து கூட நான் கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஒரே ஒரு விஷயத்த பார்த்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே. இல்ல 2, 3 விஷயத்த பார்த்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நான் பார்க்கிற சில விஷயம் எல்லாமே ப்ரிமைஸ்ன்னு சொல்றோம்.
ரைட்டா? சோ இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல படிச்சா இன்னும் புரியும். ப்ரிமைசஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் இது எல்லாமே ஆர் ப்ரொபோசிஷன்ஸ். ஒன்லி ப்ரொபோசிஷன் அலோன் இஸ் நாட் ஆன் ஆர்குமெண்ட். அதே மாரி 2 ப்ரிமைஸ் சேர்ந்து ஒரு கன்க்ளூஷன் வந்தா அது ஆர்குமெண்ட். இல்ல ஒரு ப்ரிமைஸ் ஒரு இது வந்தாலும் ஆர்குமெண்ட். வெறும் ப்ரிமைஸ் மட்டும் ஆர்குமெண்ட் கிடையாது. ஓகேவா? அதுதான் ப்ரொபோசிஷன் சொல்றோம். அடுத்தது இந்த ட்ரூத் வேல்யூன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? ட்ரூத் வேல்யூன்னா என்னது? அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த வேல்யூவ தான் நம்ம ட்ரூத் வேல்யூன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஓகே. இப்போ வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றோம். இது கரெக்ட் தானே? இது அதோட ட்ரூத். அந்த சென்டென்ஸ் ப்ராப்பர் கரெக்ட்டா இருக்கு. 3 + 2 7ன்னு சொல்றேன். 3 + 2 5 தானேங்க. இந்த 7ன்னு சொன்னா அது எப்படி வரும்? அது ட்ரூத் வேல்யூ இல்ல. அது ஃபால்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எங்க தேவைப்படுதுன்னா, ட்ரூ ப்ரிமைசஸ், ஃபால்ஸ் ப்ரிமைசஸ்ன்னு நம்ம சொல்றோம். நான் பார்க்கிறதுல சில இது ரியாலிட்டியோட ஒத்துப்போய் ட்ரூவா இருக்கும். சில இது ஒத்துப்போவாத ஃபால்ஸா இருக்கும். அதுதான் இது. அதுதான் நம்ம அது 2த்தையும் சேர்த்து காமனா என்னன்னு சொல்றோம்? ட்ரூத் வேல்யூன்னு சொல்றோம். அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது வேலிட் வெஸ் இன்வேலிட் ஆர்குமெண்ட். வேலிட், இன்வேலிட். எப்பயுமே ஆர்குமெண்ட்னா ப்ரிமைஸ், கன்க்ளூஷன் 2ம் தான் இருக்கும். வேலிட் ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்னா, கன்க்ளூஷன் வந்து லாஜிக்கலி ஃபாலோஸ் ஃப்ரம் ப்ரிமைசஸ். லாஜிக்கல் இந்த இடத்துல ட்ரூ, ஃபால்ஸ் அப்படிலாம் இல்ல. நான் பார்க்குற 2 விஷயத்த வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர்றது ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. So all metals expand. இது premise 1. Iron is a metal. Premise 2. இது பேர் premise 2, premise 1. நான் பார்த்த 2 விஷயம். Therefore, iron expands. நான் முடிவுக்கு வர்றது conclusion. இது 3ம் சேர்த்தத நான் argumentன்னு சொல்றேன். இது 2மே என்னது? கரெக்ட்டா இதோட ஒத்து போகுது. அதனால நான் முடிவுக்கு வந்தது கரெக்ட்டா இருக்கிறதுனால இது பேர் வேலிட் ஆர்குமெண்ட். முக்காவாசி ட்ரூ ப்ரிமைஸ்னா ட்ரூ தான் வரும். ஓகேவா? ஒரு ஃபால்ஸ் வந்தா கூட கீழ ஃபால்ஸ் கன்க்ளூஷன்ல வந்துரும். ஓகே. சோ இது நெக்ஸ்ட் லெவல்ல படிக்கும்போது தான் நல்லா புரியும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலிட்னா என்னது? நான் என்னோட லாஜிக்கலா நான் யோசிச்சு கரெக்ட்டா வர்றது. 2 ட்ரூனா ட்ரூ வரும்ன்றது வேலிட் இல்ல. ஓகே. சம்டைம்ஸ் இல்லன்னு வந்து கூட ரைட். என்னோட வேலிடிட்டி கரெக்ட்டா இருக்கு. நீங்க ட்ரூ சொல்லல. வேலிடிட்டி செக் பண்றேன். வேலிடிட்டி சொல்றத விட இது ட்ரூவா இருக்கா? என்னோட லாஜிக்கல் திங்கிங் ப்ராப்பரா வந்திருக்கா? அது இங்க. ஓகே. சோ இது கரெக்ட்டா ஒத்து போகுதான்னு பார்க்கக்கூடாது. நான் பார்த்த 2 விஷயத்த நானு கனெக்ட் பண்ணி நான் கன்க்ளூட் பண்ணியிருக்கேனா? மேபி அது நெகட்டிவ் ப்ரிமைஸா கூட இருக்கு. ஃபால்ஸ் ப்ரிமைஸ் சேர்த்து கூட கரெக்ட்டான ஒரு கன்க்ளூஷன் குடுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது இன்வாலிட் ஆர்குமெண்ட். இன்வாலிட் ஆர்குமெண்ட்னா என்னது? கன்க்ளூஷன் டசன்ட் ஃபாலோ லாஜிக்கல் ஃப்ளோ. அந்த மாரி இருக்காது. ஆல் மெட்டல்ஸ் எக்ஸ்பேண்ட். தேர்ஃபார் ஆல் எக்ஸ்பேண்டிங் திங்ஸ் ஆர் மெட்டல்ஸ் நான் சொல்லலாமா? அது தப்பு தானே. சோ அந்த ப்ரிமைசஸ் என்னது? ஈவன் வித் ட்ரூ ப்ரிமைசஸ் கன்க்ளூஷன் மே பி ஃபால்ஸ். அந்த மாதிரி வரவும் வாய்ப்பு இருக்கு. சோ இத கரெக்ட்டா அந்த ஆர்குமெண்ட் கரெக்ட்டா வந்தா மட்டும் தான் அது கரெக்ட்டான வேலிட் சொல்ல முடியாது இந்த இடத்துல. வேலிட் ஆர்குமெண்ட் சொல்லணும். இன்வாலிட் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி கிடையாது. அந்த லாஜிக்கல் என்னோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் யோசிச்சது தப்பா இருந்தா அது இன்வாலிட். ஓகே. அந்த கொஸ்டினோட நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல பார்க்கும்போது புரிஞ்சிரும். அடுத்து இப்ப ட்ரூ ப்ரிமைஸ்னா என்ன? அக்ரீஸ் வித் ரியாலிட்டியோட ஒத்து போகுது. ஃபால்ஸ் ப்ரிமைஸ்னா ஒத்து போல. ஃபேக்சுவலி கரெக்ட்டா இருக்கு. இது ஃபேக்சுவலா ராங்கா இருக்கு. எக்ஸாம்பிள் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி. இது ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ். இது ஃபால்ஸ் ப்ரிமைஸ். எல்லா ஸ்கொயர்ஸும் எப்படி சர்க்கிள்ஸ் ஆகும்? இல்லையா? இது ஃபால்ஸ் ப்ரிமைஸ். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சா போதும். இப்ப ப்ரொபோசிஷன் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஆர்குமெண்ட்னா என்ன? ப்ரிமைஸ் 1, ப்ரிமைஸ் 2 பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். அது எல்லாம் சேர்ந்தத நான் ஆர்குமெண்ட்ன்னு சொல்றேன். ட்ரூத் வேல்யூனா என்னன்னா, அந்த ப்ரிமைஸ் வந்து ட்ரூவா, ஃபால்ஸான்னு பார்க்கறது ட்ரூத் வேல்யூன்னு சொல்றோம். ஓகே. இதுல தான் நம்ம வேலிட் அண்ட் இன்வாலிட் ஆர்குமெண்ட் சொல்றோம். வேலிட்னா என்னோட லாஜிக்கலா நான் திங்க் பண்ணது கரெக்ட்டா இருக்கா? இன்வாலிட்ல இல்ல. நான் திங்க் பண்ண ப்ராசஸ் கரெக்ட்டா இல்ல. இதுதான் இன்வாலிட். ஓகே. அடுத்தது நமக்கு இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் ரீசனிங். டைப்ஸ் ஆஃப் ரீசனிங்ல இருக்கு. இதுல இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இப்போ அப்டக்டிவ் ரீசனிங் அந்த மாரி கேட்குறாங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிடக்டிவ நல்லா தெரிஞ்சுப்போம். இதுல டிடக்டிவ் ரீசனிங்னா என்னன்னா, இந்த டிடக்டிவ் வந்தாலே இந்த ஜிலேருந்து எஸ் இத அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. டிடக்டிவ் ஏன்னா இந்த டிடக்டிவ்ன்ற வேர்ட் டிடக்டிவ் டீச்சிங்ல வரும். நெறைய இடத்துல வரும் நமக்கு. ஸோ டிடக்டிவ்னாலே ஜி டூ எஸ் ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கு போகுது. ஓகே. பட் நார்மலா சொன்னா ஜென்ரலா டீச்சர் என்ன பண்றாங்க? ஒரு அனிமல்ஸ பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட் அனிமல் கிட்ட போறாங்க. அந்த மாதிரி. அதுதான் ஸ்பெசிஃபிக்ன்னு சொல்றது. ஓகே. ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கு போறது. இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஜெனரல் டூ ஸ்பெசிஃபிக் போகுது.
சர்டைன் அண்ட் ரூல் பேஸ்டா இருக்கும். சர்டைன்னா என்னன்னா கரெக்ட்டா ப்ரூவனா இருக்கும். ஓகே. அதுதான் இவாலுவேஷன் சம்டைம்ஸ் இதுல வேலிட் அண்ட் இன்வாலிட் வரும். யூஸ்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ், ஃபார்மல் லாஜிக் அண்ட் சிலாஜிசம்ல யூஸ் பண்றோம். இஃப் த ஆர்குமெண்ட் இஸ் வேலிட் அண்ட் ப்ரிமைசஸ் ஆர் ட்ரூ, த கன்க்ளூஷன் மஸ்ட் பி ட்ரூ. இது நெக்ஸ்ட்ல வரும் இது நமக்கு. ஓகேவா? 2 ட்ரூ இருந்தா பின்னாடி ட்ரூ வரும். அது வேலிட். இப்ப ஜெனரல்னா என்னன்னா இந்த ஆல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆல் மேமல்ஸ் பிரீத் ஏர். ஓகே. எ வேல் இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். எல்லா மேமல்ஸையும் சேர்த்து சொல்றோம். எ வேல் இஸ் அ மேமல். இப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். ஒரு வேல மட்டும். தேர்ஃபோர் வேல் பிரீத்ஸ் ஏர். இப்ப இது கன்க்ளூஷன். இது டிடக்டிவ் ஆர்குமெண்ட் அது. ஓகே. ஸோ கன்க்ளூஷன் வந்து லாஜிக்கலி கேரண்டீட். கரெக்ட்டா வந்திருக்கு. பிகாஸ் இட் ஃபாலோஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஜெனரல் ரூல். அதனால தான் நம்ம சர்டைன்ன்ற வார்த்தை இங்க யூஸ் பண்றோம். சர்டைன் ஏன் சொல்றோம்னா, இது முதல்லயே ப்ரூவனான ஒரு இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜெனரல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு தியரில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இது லாஜிக்கலி கேரண்டி கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இதுல தான் நமக்கு அந்த வேலிட் அண்ட் இன்வாலிட் ஆர்குமெண்ட் அந்த இடத்துல நம்ம ஒரு தடவ பார்த்தோம் இல்லையா? இதேதான். வேலிட் ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்? ட்ரூ ப்ரிமைசஸ் இருக்கு. கரெக்ட்டான ட்ரூ ப்ரிமைசஸ் சொல்றதோட லாஜிக்கல் ஃப்ளோ ப்ராப்பரா இருக்கு. அத கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். தேர்ஃபோர் ஆப்பிள் இஸ் அ வெஜிடபிள். கரெக்ட்டா இருக்குல்ல அந்த ஃப்ளோ. ஆல்ங்கிறது ஜெனரல். கரெக்ட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? லாஜிக்கலி கரெக்ட்டா இருக்கு. சோ இட் இஸ் வேலிட். ஈவன் தோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபேக்சுவலி ராங். சோ கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். So all fruits are vegetables. Apple is a fruit. Therefore, apple is a vegetable. இது ட்ரூ ப்ரிமைசஸ் வேலிட் ஆர்குமெண்ட். ஏன்னா லாஜிக்கல் ஃப்ளோ இங்க ப்ராப்பரா இருக்கு. ஆனா ஃபேக்சுவலா இது ராங் தானே. அதுதான் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸா? கிடையாது தானே. ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். பட் இது என்னது? இது வேலிட் ஆர்குமெண்ட். ஏன் வேலிட் ஆர்குமெண்ட்? என்னோட லாஜிக்கல் ஃப்ளோ இங்க கரெக்ட்டா இருக்கு. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட்னா தேர்ஃபோர் ஆப்பிள் இஸ் அ வெஜிடபிள் தானே. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் ட்ரூ, ஃபால்ஸ் ப்ரொமைசஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வேலிடா வருதான்றத இங்க நம்ம பார்க்கணும். வேலிட் ஆர்குமெண்ட்டா. ஓகே. அடுத்தது ஒண்ணு இருக்கு இதுல பார்க்கிறதுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இன்வாலிட் ஆர்குமெண்ட் என்ன பண்ணுது? டசன்ட் லாஜிக்கலி ஃபாலோ. ஆல் டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டட். ரவி இஸ் எஜுகேட்டட். தேர்ஃபோர் ரவி இஸ் எ டீச்சர். எல்லா டீச்சர்ஸும் எஜுகேட்டடு. ரவி இஸ் எ எஜுகேட்டட்ன்னு சொல்லிட்டாங்க. தேர்ஃபோர் ரவி இஸ் எ டீச்சர்ன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப எஜுகேட்டட் ஆன வேற ஒரு ப்ரொஃபஷன்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு தானே. Their conclusion doesn't necessarily follow from the premises. கரெக்ட்டா வரல இல்லையா? இந்த லாஜிக் எப்படி ரைட் வரும்? ஓகே. ஸோ இதுலயே இந்த டிடக்டிவ் ஆர்குமெண்ட்லயே வேலிட், இன்வாலிட் நம்ம பிரிக்கிற மாதிரி அடுத்து சவுண்ட் அண்ட் அன்சவுண்ட் ஆர்குமெண்ட் நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த சவுண்ட் அண்ட் அன்சவுண்ட்னா, ஈவன் அது வேலிடா இருந்தா கூட அது கரெக்ட்டா பொருந்தி இருந்தா அது பேரு சவுண்ட் ஆர்குமெண்ட். இல்லன்னா அது அன்சவுண்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? இது அன்சவுண்ட் ஆர்குமெண்ட். ஏன்னா இது ஃபால்ஸ் ப்ரொமைசஸ் இருக்கு. ஃபால்ஸ் ப்ரொமைசஸ்னா அது ஒத்து போல. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஒத்து அந்த மாதிரி வந்து அன்சவுண்ட் ஆர்குமெண்ட். ஓகே. சொல்றேன். ஆன் ஆர்குமெண்ட் இஸ் சவுண்ட். எப்ப சவுண்டுன்னு சொல்றோம்? எல்லா ப்ரொமைசஸ் ட்ரூவா இருக்கும்போது. அது ட்ரூ ப்ரொமைசஸா இருக்கும்போது. இப்ப ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் 4 சைட்ஸ். திஸ் ஷேப் இஸ் அ ஸ்கொயர். தேர்ஃபோர் திஸ் ஷேப் ஹஸ் 4 சைட்ஸ். இது ட்ரூ ப்ரொமைஸ். இதுவும் ட்ரூ ப்ரொமைஸ். கரெக்ட் ட்ரூனா என்னது? இது ரைட். ஃபேக்சுவலி இட்ஸ் ரைட். அதுதான் ட்ரூ. இது சவுண்ட் ஆர்குமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிடக்டிவ் ஆர்குமெண்ட்னா ஜெனரல் டு ஸ்பெசிஃபிக் போகும். அதே மாதிரி அதுல வேலிட் அண்ட் இன்வாலிட் பார்க்குறோம். வேலிட் ஆர்குமெண்ட்னா அந்த லாஜிக்கல் ஃப்ளோ ப்ராப்பரா இருக்கான்னு பார்க்கிறது. அந்த லாஜிக்கல் ஃப்ளோ ப்ராப்பரா இருந்தாலும் இது சவுண்ட் ஆர்குமெண்ட்டா, அன்சவுண்ட் ஆர்குமெண்ட்னா இது ட்ரூ ப்ரிமைசஸோட ட்ரூவா வந்திருக்கா? அதுதான். ஓகேவா? அடுத்தது அன்சவுண்ட் ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்னா, இது ஆக்சுவலா இன்வாலிட்ல தான் நெறைய வரும். இட் கன்டெய்ன்ஸ் ஃபால்ஸ் ப்ரிமைசஸ் இருந்தா அது அன்சவுண்ட் ஆர்குமெண்ட். ஆல் பேர்ட்ஸ் கேன் ஸ்விம். எ பிஜியன் இஸ் அ பேர்ட். தேர்ஃபோர் பிஜியன் கேன் ஸ்விம்னு சொல்லலாமா? ஆல் பேர்ட்ஸ் கேன் ஸ்விம். இது மேபி லாஜிக்கல் ஃப்ளோ வரலாம். அப்போ இது ஆனா லாஜிக்கல் ஃப்ளோ ஓகே கரெக்ட்டா வருது. பட் இந்த இடத்துல என்ன வருது? ஏன்னா நெகட்டிவ் ப்ரிமைஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு நெகட்டிவ் ப்ரிமைஸ் இங்க வரும்போது கூட இந்த இடத்துல என்ன ஆயிடுது? அன்சவுண்ட் ஆயிடுது. பட் இன்னும் ஒரு லாஜிக்ல வரும். ஃபால்ஸ், ஃபால்ஸ் ப்ரிமைஸ் 2ம் சேரும்போது அது ட்ரூ ப்ரிமைஸா வரும். அது அன்சவுண்ட் ஆர்குமெண்ட்லயும் சேரும். பட் இது இன்வாலிட் இல்ல. இந்த மாரி வர்றது வேலிடுக்குள்ள போகும். ஓகே. அது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பண்ணும்போது நான் அது கரெக்ட்டா சொல்றேன்.
அடுத்தது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு டிடக்டிவ் ரீசனிங் ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் போகுது. இண்டக்டிவ் ரீசனிங் எப்படி வரும்? ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜெனரலுக்கு போகுது. ஸ்பெசிஃபிக்னா என்னது? இப்போ ஒரு பெட் அனிமல் சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் டீச்சர் அனிமல் கிட்ட போறாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் திங்க பார்த்துட்டு, அதுலருந்து நான் போறது. வேற இப்போ ஒரு மயில பார்க்குறேன். ஒரே ஒரு மயில பார்த்துட்டு, உலகத்துல இருக்கிற எல்லா மயிலும் இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி நான் யோசிக்கிறது. அது தப்பு தானே. ஈவன் ஒயிட் பீகாக்லாம் கூட இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி பண்றது. அதனால தான் இங்க நம்ம ப்ராபபிள்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்ம பார்த்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடத்த சில திங்ஸ மட்டும் வச்சு நம்ம அத வந்து ஜெனரல் பண்ணக்கூடாது. பொதுவா பேசக்கூடாது. அதுதான் ப்ராபபிள். இருக்கு இல்லாமயும் இருக்கலாம். அந்த மாதிரி. ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் எப்படி மூவ் ஆகும்? ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன்ல இருந்து ஜெனரல் கன்க்ளூஷனுக்கு மூவ் ஆகும். இந்த கன்க்ளூஷன் இது கேரண்டீட் கிடையாது. ஏன்னா நான் பார்த்தது வெறும் இந்த மாரி அழகா பீகாக்குங்க. ஒயிட் பீகாக் நான் பார்க்கல. பட் இப்ப நான் பொதுவா எப்படி சொல்ல முடியும்? எல்லா பீகாக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அதுதான் இங்க. ஓகேவா? ஸோ இண்டக்டிவ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் டூ ஜெனரல் போகும். இதுல நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ராங், வீக் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடக்டிவ்ல வேலிட், இன்வாலிட் யூஸ் பண்ணுவோம். சவுண்ட், அன்சவுண்ட். சவுண்ட், அன்சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதுல ஸ்ட்ராங், வீக். இண்டக்டிவ்ல எது யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ராங், வீக். ஏன் ஸ்ட்ராங், வீக்? நான் பார்த்த 1, 2 விஷயத்த வச்சு நான் இதுக்கு கன்க்ளூட் பண்றேன். மேபி நான் நெறைய விஷயம் பார்த்திருந்தேன்னா குறிப்பிட்டதிலேயே, அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான். ஸ்டூடண்ட் ஏ, ஸ்டூடண்ட் பி, ஸ்டூடண்ட் சில பாஸ்டு த எக்ஸாம். ஸோ ஸ்டூடண்ட் ஜெனரலி பாஸ் த எக்ஸாம் நான் முடிவுக்கு வந்துட்டேன். ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜெனரலுக்கு. ஓகே. அதுதான் இங்க சொல்றேன். த கன்க்ளூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரிப்பீட்டட் கேஸஸ். ஸோ இட் இஸ் லைக்லி பட் நாட் சர்டைன். சர்டைன்னா என்ன? இதுதான் முடிவுக்கு வர்றது கிடையாது. சர்டைன் இதுதான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் அண்ட் வீக்ங்கிறது இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்னா ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. மேபி நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால வர்றது ஸ்ட்ராங் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட். The sun has risen every day in recorded history. Therefore, sun will rise in tomorrow. ஓகே. ஸோ நிறைய ப்ராபபிலிட்டி ஏன்னா நிறைய ரெக்கார்டட் ப்ரூவன் ஆயிருக்கு. வீக் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட் என்னன்னா நான் பார்க்குற சில விஷயத்துல இருந்து பொதுப்படுத்துறது. ஒன் ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு த எக்ஸாம் தேர்ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபெயில். ஸோ த எவிடன்ஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டா எல்லாரும் ஃபெயில் ஆயிடும் எப்படி சொல்ல முடியும் நான்? ஸோ த ஆர்குமெண்ட் இஸ் வீக். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம? ப்ரொபோசிஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட். ஆர்குமெண்ட்னா என்ன? ஆர்குமெண்ட்னா 2 ப்ரொபோசிஷன் சேர்ந்து கன்க்ளூஷன் வந்தா அது ஆர்குமெண்ட். அடுத்தது இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ஆர்குமெண்ட். டிடக்டிவ்னா ஜெனரல் டு ஸ்பெசிஃபிக் இருக்கும். இண்டக்டிவ்னா ஸ்பெசிஃபிக் டு ஜெனரல் இருக்கும். ஓகேவா? நல்லா இந்த 4 கொஞ்சம் திரும்பி ஒரு தடவை பார்த்தா புரிஞ்சிடும். அடுத்தது இன்ஃபரன்ஸ்னா என்னன்னா நம்ம பார்க்கறதுல இருந்து நம்ம ஒரு ரீசனிங் ப்ராசஸ் போறோம் இல்லையா? யோசிச்சு முடிவுக்கு வரோம் இல்லையா? அதை தான் நம்ம இன்ஃபர் பண்றதுன்னு சொல்றோம். இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். இதுல இம்மீடியட் இன்ஃபரன்ஸ்னா என்னன்னா ஒரே ஒரு ப்ரிமைசஸ் பார்த்து உடனே நான் முடிவுக்கு வரேன். வித்தின் எ சிங்கிள் ப்ரொபோசிஷன். அதுதான் இம்மீடியட்னு சொல்லுவோம். மீடியேட் இன்ஃபரன்ஸ்னா என்னன்னா 2, 3 ஓகேவா? அத ஆர்குமெண்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம. இல்ல சிலாஜிசம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான். ஸோ மீடியேட் இன்ஃபரன்ஸ்னா 2, 3 விஷயத்த பார்த்து முடிவுக்கு வர்றது. இம்மீடியட்னா ஒண்ணுத்திலேயே. இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சிலாஜிசம். சிலாஜிசம்னா என்னன்னா சிலாஜிசம் இது டிடக்டிவ் ரீசனிங்ல தான் வரும். சிலாஜிசம்னாலும் லாஜிக்கல் ரீசனிங்ல நம்ம பார்க்குற சில விஷயத்துல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம் இல்லையா? அத பத்தினது தான் இது. சிலாஜிசத்துல எதுக்கு மெயினா தேவைப்படுதுன்னா, அது எப்படி நம்ம பார்த்து கரெக்ட்டா ஒரு கன்க்ளூஷனுக்கு போறோம் இல்லையா? அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு இல்லையா? அது ப்ராப்பரா நடந்திருக்கான்னு புரிஞ்சுக்க, நம்மளோட ரீசனிங் ப்ராசஸ நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கு கரெக்ட்டா வந்திருக்கா? ஏன்னா, அது தப்பா நம்ம யோசிக்க கூடாது. அதுக்காக இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் நமக்கு வளருது இந்த இடத்துல. ஓகே. அந்த கேட்டகாரிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம படிப்போம். இது அப்புறம். ஸோ சிலாஜிசம்னா என்ன? ஒரு ரீசனிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது? ஓகே. நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வரோம்? அத பத்தினது. இதுல நம்ம ஃபாலோ பண்றது அரிஸ்டாட்டிலியன் சிலாஜிசம். இது டெவலப் பண்ணது அரிஸ்டாட்டில். இவருக்கு மெயினா இவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னா, சில கேட்டகரிஸ் ஆர் கிளாஸஸ் ஆஃப் திங்ஸ்ன்னு இருக்கும். அத நம்ம படிக்கலாம். அப்ப புரிஞ்சிடும். ஓகே. அதுலருந்து டிடக்டிவ் ரீசனிங் யூஸ் பண்ணி டிடக்டிவ் எத ஃபாலோ பண்ணும்? ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக். இதுதான் அரிஸ்டாட்டிலியன் சிலாஜிசம்ல இருக்கும். அரிஸ்டாட்டிலியன் சிலாஜிசம்ல கண்டிப்பா 1, 2 இருக்கும் ப்ரிமைசஸ். அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ஓகே. ப்ரிமைஸ் 1, ப்ரிமைஸ் 2 அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரிமைஸ் வரும். 2வது மைனர் ப்ரிமைஸ். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்.
ஓகே, இதான் ஜெனரல் ரூல், ஸ்பெசிஃபிக் கேஸ், டிரைவ்டு ரிசல்ட்னு சொல்லுவோம். சிலாஜிசம்னாலே 2 பிரிமைஸ் பிளஸ் ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ஆல்வேஸ் டிடக்டிவ்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அரிஸ்டாட்டிலியன் சிலாஜிசம். ஓகே. இந்த அரிஸ்டாட்டிலியன் சிலாஜிசம் எதுக்கெல்லாம் தேவைப்படுது? நமக்கு இதுக்கப்புறம் என்னென்ன இதுல வருதுன்னா, நமக்கு ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் ஒண்ணு வரும் இதுல. அப்புறம் மூட் அண்ட் ஃபிகர் கண்டுபிடிக்கிறது ஒண்ணு வரும். அப்புறம் வென் டயகிராம் யூஸ் பண்றது ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் இம்மீடியேட் அண்ட் மீடியேட் இன்ஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 இது கொஞ்சம் ய இந்த வென் டயகிராத்திலேயே கொஞ்சம் இம்மீடியேட், மீடியேட் வரும். பட் இது 3 இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இதுலயே நமக்கு லாஜிக்கல் ஈக்வலன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ, கண்டிப்பா லாஜிக்கல் ரீசனிங்ல பொறுத்தவரைக்கும் இந்த சிலாஜிசம், வெஸ்டர்ன் சிலாஜிசம்ல 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், இல்ல மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், இல்ல லாஜிக்கல் ஈக்வலன்ஸ். ஓகேவா? அடுத்தது. ஸோ, இது எதுக்கு தேவைப்படுது? இட் ஹெல்ப்ஸ் அனலைஸ் வெதர் கன்க்ளூஷன் வந்து லாஜிக்கலா ஃபாலோ ஆகுதா ஃப்ரம் கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது இந்த கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ் தட் ஷோ எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ கேட்டகரிஸ் ஆர் கிளாஸஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தம் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஏஇஐஓ 4 சொல்லியிருப்பாங்க. ஏஇஐஓ 4. ஓகே, கொஞ்சம் அமைதியா கவனிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஇஐஓ 4 சொல்லியிருப்பாங்க. இது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்னு சொல்லலாம். இது மேல இருக்கிறது ஏ, இங்க இருக்கிறது இ, இங்க இருக்கிறது ஐ, இங்க இருக்கிறது ஓ. ஏஇஐஓ. இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ஏ இங்க இருக்கிறது பேர் நம்ம ஆல் சொல்லணும். ஈய வந்து நம்ம நோன்னு சொல்லணும். இந்த ஐய வந்து நம்ம சம்முன்னு சொல்லணும். இந்த ஓவை வந்து நம்ம சம் நாட் சொல்லணும். இந்த 4. ஓகேவா? அடுத்தது. ஸோ யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், யூனிவர்சல் இது ஆல் நோ சம் நாட். இது எழுதிக்கோங்க. இந்த ஆளுங்கிறத இங்க வச்சிருக்கோம் இல்லையா? ஆல், இது நோ, இது சம், இது சம் நாட். இது ஞாபகம் வச்சுக்கணும். மேல இருக்கிறத அஃபர்மேட்டிவ் சொல்லுவோம். ஓகே, அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபர்மேட்டிவ். கீழ இருக்கிறது நெகட்டிவ்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அஃபர்மேட்டிவ்ஸ் நெகட்டிவ்னு சொல்ல வேணாம். கொஞ்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்சல்னா ஃபுல். ஓகே, பர்ட்டிகுலர்னா அதுல கொஞ்சம். அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ மேல இருக்கிறது யூனிவர்சல், கீழ இருக்கிறது பர்ட்டிகுலர். இது அஃபர்மேட்டிவ், இங்கேயும் அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவ். இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இதுதான் கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வரும். என்னன்றதை நான் திரும்பியும் சொல்றேன். இந்த குவாலிட்டி, குவான்டிட்டிங்கிறத நெக்ஸ்ட்ல பார்ப்போம். இந்த ஆல் எஸ்ஆர்பி நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வர ஏ வந்து ஆல் எஸ்ஆர்பி, ஆல் சென்டென்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன? எல்லா ஆல் சென்டென்ஸும் பி. அதுதான் இந்த எஸ்ங்கிறது ஒரு கேட்டகரி, பிங்கிறது ஒரு கேட்டகரிங்க. அதுதான் கேட்டகாரிக்கல் ப்ரப்போசிஷன், வேற ஒண்ணுமே இல்ல. எஸ்ங்கிறது ஒரு கேட்டகரி, அது உள்ள ஏதோ ஒரு குரூப் இருக்கு. பிங்கிறது ஒரு குரூப் இருக்கு. அது எது வேணா இருக்கலாம். அனிமலா இருக்கலாம், பிளான்ட்டா இருக்கலாம், கப்பு, தோசா, டீ எது வேணா இருக்கலாம். ஓகேவா? ஆல் எஸ்ஆர்பி, ஆல் இட்லிஸ் ஆர் தோசாஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்படி வேணா வரும் இதுல. வேர்டு என்ன வேணா மாத்துவாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. ஸோ ஆல் எஸ்ஆர்பின்னா எல்லா எஸ்ஸும் பி. ஸோ மீனிங் என்னது அதுக்கு? எவ்ரி மெம்பர் ஆஃப் எஸ் பிலாங் டு பின்னு அர்த்தம். ஆல் எஸ்ஆர்பி. ஓகே, அதுதான் ஆல் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் யூனிவர்சல் நெகட்டிவ். இது எங்க இருக்கும்? இங்க இருக்கு இ. இதுதான் இ. இது நோ சென்டென்ஸ் இது. ஓகேவா? நோ எஸ்ஆர்பின்னா நோ மெம்பர் ஆஃப் எஸ் பிலாங்ஸ் டு பின்னு அர்த்தம். ஒண்ணு கூட இல்லைன்னு அர்த்தம். இது பேர் யூனிவர்சல் நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூனிவர்சல் நெகட்டிவ். நோ பேர்ட்ஸ் ஆர் மேமல்ஸ்ன்னு சொல்லுவோம். கேட்டகரினா என்ன? இந்த பேர்டுங்கிறது ஒரு கேட்டகரி, மேமலுங்கிறது ஒரு கேட்டகரி. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது பர்ட்டிகுலர் அஃபர்மேட்டிவ். இது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இது சம் சென்டென்ஸ். ஓகே, இது பர்ட்டிகுலர் அஃபர்மேட்டிவ். சம் எஸ்ஆர்பினா அட்லீஸ்ட் ஒன் மெம்பர் ஆஃப் எஸ் பிலாங்ஸ் டு பி. சம் எஸ் கொஞ்சம் கொஞ்சம். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அத்லெட்ஸ். அடுத்தது ஓ சென்டென்ஸ்னா என்ன? இங்க இருக்கிறது ஓ சென்டென்ஸ். இது பர்ட்டிகுலர் நெகட்டிவ். சம் எஸ் ஆர் நாட் பி. இது சம் நாட்னு நம்ம சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒன் மெம்பர் ஆஃப் எஸ் டசன்ட் பிலாங் டு பி. சம் எஸ் ஆர் நாட் பினா ஏதோ நாங்க பி இல்ல. சம் கார்ஸ் ஆர் நாட் எலக்ட்ரிக். ஓகேவா? ஸோ கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்?
இந்த ஆல், நோ, சம் நாட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பாக்குது. ஓகே. பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் யூசிங் குவான்டிடேட்டிவ் வேர்ட்ஸ். ஆல், நோ, சம் நாட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற அந்த கேட்டகரிஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பாக்குது. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. இதுதான் அந்த 4 ப்ரப்போசிஷன்ஸ் நமக்கு இருக்கிறது. இது கூட கேட்டாங்க எக்ஸாம்ல. வெறும் இது மட்டும். ஏ சென்டென்ஸ்ல என்ன? ஈனா நோ, ஐனா சம், ஓனா சம் நாட். த பர்ட்டிகுலர் நெகட்டிவ்னு அர்த்தம். ஓகே. இதுதான் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல அதேதான். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் என்ன பண்ணு? 4 கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்குள்ள இருக்கிற எப்படி அது ரிலேட் ஆயிருக்குன்னு பாக்குது. இந்த ரிலேட் ஆறதுல என்ன ஆகும்னா, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஆஃப் ஒன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒண்ணு அஃபெக்ட் பண்ணுதுன்னு வரும் இதுல. ஓகே. சோ இது எதுக்கு நமக்கு வருது? ஆப்போசிட் அண்ட் ரிலேட்டட் மீனிங் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? இல்ல அதுக்கும் இதுக்கும் ஆப்போசிட்டா இருக்கான்னு பாக்குது இது. ஓகே. அது எப்படி வருதுன்னு நான் சொல்றேன் இப்ப. இப்ப என்ன சொல்றோம்? இது ஏ, இது இ, இது ஐ, ஓன்னு நம்ம சொல்றோமா? எப்பயுமே இந்த ஏ ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இது கான்ட்ரடிக்டரி இது பேரு. இங்க இருந்து இங்க வந்தா இது பேரு என்னது? கான்ட்ரடிக்டரி. இது ட்ரூவா இருந்தா, ஆப்போசிட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா தான் இருக்கும். அதே மாரி ட்ரூவா இருந்தா, ஐ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா தான் இருக்கும். ஏன்னா இது கான்ட்ரடிக்டரி. கான்ட்ரடிக்டரி அப்படிதான் இருக்கும். ஆப்போசிட்டா இருக்கு. ஆல் எஸ்ஆர்பின்னா இங்க சம் ஆர் நாட் பி. இங்க வருது பாருங்க. ஆல் எஸ்ஆர்பின்னா இங்க சம் எஸ் ஆர் நாட் பி. இங்க நோ எஸ்எஸ்பின்னா இங்க சம் எஸ் ஆர் பி. சோ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப கான்ட்ரடிக்டரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கான்ட்ரரினா என்னன்னா, இது ட்ரூவா இருந்தா இது ஃபால்ஸா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் இது வந்து நம்ம என்ன சொல்றது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். போத் கேனாட் பி ட்ரூ டுகெதர். 2மே ட்ரூவா இருக்காது. 2மே ஃபால்ஸா இருக்காது. போத் கேன் பி ஃபால்ஸ் டுகெதர். 2ம் ஃபால்ஸா இருக்கலாம். பட் போத் கேனாட் பி ட்ரூ டுகெதர். இது இப்போதைக்கு பண்ணாதீங்க. அந்த சம்ஸ் பண்ணும்போது கூட நமக்கு புரிஞ்சிரும். இப்ப கான்ட்ரடிக்டரி புரிஞ்சிருச்சு நமக்கு. இல்லையா? இப்ப சப் கான்ட்ரரினா கீழ இருக்கிறது. போத் கேன் பி ட்ரூ டுகெதர். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாரி நமக்கு எங்க வரும்னா, எக்ஸாம்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். அப்ப இந்த மாரி வரும் நமக்கு ட்ரூவா? இது ட்ரூவா இருந்தா எதெல்லாம் ஃபால்ஸா இருக்கும்? அந்த மாரி நமக்கு வரும் ஒரு கொஸ்டின். அப்ப நம்ம இத யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்படியே கேட்பாங்க. இந்த ஆல் சென்டென்ஸ் ட்ரூவா இருந்தா எது இம்மீடியட்டா ஃபால்ஸா இருக்கும் கேட்பாங்க. உடனே நமக்கு கான்ட்ரடிக்டரி தெரியும். சப் கான்ட்ரரில போத் கேன் பி ட்ரூ டுகெதர். 2ம் ட்ரூன்னு சொல்லலாம். ஆனா 2மே ஃபால்ஸா இருக்காது. இதுதான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, கீழ இப்ப நம்ம ஜஸ்ட் எப்படி நம்ம எதனா ஒரு ட்ரிக் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. போத் கேன் பி ட்ரூ டுகெதர். ஜஸ்ட் என்ன நினைச்சுக்கிறீங்க? ஜஸ்ட் நம்ம நடக்கிறோம். இல்ல நம்ம நிக்கிறோம். நிக்கிறதுக்கு நமக்கு நல்ல பேலன்ஸ் தேவை இல்லையா? கால்களுக்கெல்லாம். ஸோ நம்ம லெக்ஸ்ல நல்ல பேலன்ஸ் இருக்குது. ஸோ போத் கேன் பி ட்ரூ டுகெதர். 2ம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ போத் கேன் பி ட்ரூ டுகெதர். இங்க கேன் வந்தா இங்க கேனாட் தான் வரும். இங்க ட்ரூ வந்தா இங்க ஃபால்ஸ் தான் வரும். அந்த ஒரே ஒண்ணு ஞாபகம் வச்சு, இத எழுதிருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் தான் மேல. போத் கேன் பினா போத் கேனாட் பி ட்ரூ டுகெதர். போத் கேன் பி ஃபால்ஸ் டுகெதர். ஸோ இத கொஞ்சம் எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ மேல இருக்கிறது கான்ட்ரரி, கீழ இருக்கிறது சப் கான்ட்ரரி, சைட்ல இருக்கிறது கான்ட்ரடிக்டரி. இது 3 இதே எக்ஸாம்ல இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. இந்த பேப்பர் 2 எஜுகேஷன், பேப்பர் 1ல இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ கான்ட்ரடிக்டரினா என்னது? ஆப்போசிட். இதுதான் கான்ட்ரடிக்டரி. ஏக்கு ஓ கான்ட்ரடிக்டரி, ஈக்கு ஐ கான்ட்ரடிக்டரி. கான்ட்ரரினா மேல இருக்கிறது. ஏவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரடிக்டரி. போத் கேனாட் பி ட்ரூ அட் த சேம் டைம். ஓகே. சப் கான்ட்ரரிங்கிறது கீழ இருக்கிறது. ஐயும் ஓவும் சம்மும் சம் நாட். போத் கேனாட் பி ஃபால்ஸ் அட் த சேம் டைம். அது தெரிஞ்சா அது தெரிஞ்சிரும். அடுத்தது இந்த சப்பால்டன்ன்றது இன்னும் ஒண்ணு இருக்கு. இதுதான் சப்பால்டன். சப்பால்டன்னா இந்த சைட்ல இருக்கிறத நம்ம சப்பால்டன் சொல்லுவோம் நம்ம. ஓகே. இந்த ஏவும் இந்த கீழ இருக்கிற ஆலும் இந்த சம்மும் சப்பால்டன் நம்ம சொல்லுவோம். ஓகே. சூப்பர் ஆல்டன் ஒண்ணு சொல்லுவோம். இந்த சம்முக்கு இந்த ஆல் தான் சூப்பர் ஆல்டன். ஓகே. இந்த சம் நாட்டுக்கு இந்த நோ தான் சூப்பர் ஆல்டன். மேல இருக்கிறது சூப்பர் ஆல்டன் சொல்லுவோம். இதான் சப்பால்டன் சொல்லுவோம். சைட்ல இருக்கிறது சப்பால்டன் சொல்லுவோம். ஓகே. இதுல இந்த ஒரு லாஜிக் இங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரூத் ஃப்ளோ டவுன்வர்ட்ஸ். அப்பனா இங்க ட்ரூ இருந்தா இங்கேயும் ட்ரூ இருக்கும். இது ட்ரூத் ஃப்ளோ டவுன்வர்ட்ஸ். ஃபால்ஸ் ஃப்ளோ அப்வர்ட்ஸ். இங்க ஃபால்ஸ் இருந்தா மேல ஃபால்ஸ் தான் வரும். ஓகே. இது கொஞ்சம் ஃபால்ஸ் வந்து மேல போகும். ஸோ இது பேர் நம்ம சப்பால்டன், சூப்பர் ஆல்டன் சொல்லுவோம். இது ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்கிறோம்?
கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் வருது. இந்த கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் எதுக்கு நம்ம பார்க்குறோம்? எப்படி வந்து அதுல இருக்கிற கேட்டகரிஸ் ரிலேட் ஆகுது? எப்படி ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இன்னொன்னு ஃபால்ஸ் வருது? எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுல தான் நமக்கு ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் வருது. இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏஇஐஓ. அதுக்கப்புறம் இது ட்ரூவா இருந்தா இது ஃபால்ஸா இருக்கும். கான்ட்ரடிக்டரி மாறி தான் வரும். அப்புறம் கான்ட்ரரி, சப் கான்ட்ரரிங்கிறது கீழேயும் மேலேயும். இது கான்ட்ரரி, இது சப் கான்ட்ரரி. கான்ட்ரடிக்டரிங்கிறது சைடா வரும். சப்பால்டன்ங்கிறது இது சைடுல இருக்கு. இது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு இதுல தெரிய வேண்டியது இந்த மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மூட் என்ன பண்ணுது? எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாக்குது மெயினா. எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? ஓகே. விச் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்ட்? அதுதான் மூட். அந்த மூட்ல எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? எப்படி வந்து ஃபிகர் எப்படின்னா, அந்த டெர்ம்ஸ் அந்த மிடில் டெர்ம் சொல்லுவோம். மெயின் அதான் மிடில் டெர்ம்னு ஒண்ணு இருக்கும். அது எந்த இடத்துல இருக்கு? அத வச்சு அது எப்படி இருக்கு ஃபிகர்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ மூட் எத சொல்லுது? Mood tells us the type of categorical statements such as AEIO. Without mood, we cannot know whether the premises are universal or particular தெரியாது. ஸோ கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகே. வேலிடிட்டி ரூல்ஸ் டிபெண்ட் ஆன் த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு வேலிடிட்டி ரூல்ஸ். இதுலயும் நமக்கு இந்த மேஜர் டெர்ம், மைனர் டெர்ம், மிடில் டெர்ம் 3 இதுல நமக்கு ப்ளே ஆகும். இது இப்ப பண்ணும்போது கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. நமக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சில லாஜிக் இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ஒரு மூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபிகர் கண்டுபிடிக்கணும். ஓகே. இது ரிலேட்டடா நானும் வீடியோ போட்டிருக்கேன். பட் இது நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம பண்ணலாம். ஓகே. பட் நமக்கு இது இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபிகர்ங்கிறது நம்ம ஒரு மூடு இருக்கும். மூடு கண்டுபிடிச்சுட்டு, அப்புறம் அதுல மிடில் டெர்ம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம கண்டுபிடிப்போம். மொத்தம் நமக்கு 4 ஃபிகர்ஸ் இருக்கும். அந்த மிடில் டெர்ம் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம அதோட ஃபிகர் நம்ம சொல்லணும். இந்த மாரி நமக்கு கேட்பாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஷிஃப்ட்க்கு வரும். இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம சப்ஜெக்ட், பிரெடிகேட், மேஜர் ப்ரிமைஸ், மைனர் ப்ரிமைஸ்ன்னு இருக்கும். அத கண்டுபிடிச்சுட்டு நம்ம போணும். ஓகேவா? அடுத்து மொத்தம் 64 மூட்ஸ், 4 ஃபிகர்ஸ் இருக்கு. 256 காம்பினேஷன்ஸ் வரைக்கும் இருக்கு. அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது இந்த லாஜிக்கல் ஈக்வலன்ஸ்ன்னு சொல்லுவோம். வை டூ வி லாஜிக்கல் ஈக்வலன்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரே மீனிங் தான். பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். அத நம்ம கரெக்ட்டா பார்க்கிறது தான் லாஜிக்கல் ஈக்வலன்ஸ். வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப நோ ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஆப்சென்ட்னா, ஆல் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் பிரசன்ட்ன்னு சொல்றதும் அது. பட் 2த்தோட கன்வே பண்ற மீனிங் சேம் தான். பட் அந்த வேர்ட் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் லாஜிக்கல் ஈக்வலன்ஸ். அத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எப்படி வரும்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக்கல் ஈக்வலன்ஸ். கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதுல எதெல்லாம் இதுல லாஜிக்கல் ஈக்வலன்ட்ன்னு கேட்பாங்க கொஸ்டின்ல. ஏ, பி, சி, டி ஒரு 4, 5 கூட இருக்கும். இதுல எது எது பொருந்துதுன்னு பார்க்கிறது. இதுக்கும் நமக்கு அந்த கன்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ராபாசிட்டிவ், அப்வர்ஷன்ட்டு ஒரு 4 ரூல்ஸ் இருக்கு. இந்த 4 ரூல்ஸ மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். அழகா அதுல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு வென் டயகிராம்னு ஒண்ணு இதுல இருக்கும். வென் டயகிராம் என்னன்னா, எப்படி அது வேலிடிட்டியான்னு கண்டுபிடிக்கிறது மெயினா. இது வேலிடா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கா? நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங் நம்ம பண்ணோம் இல்லையா? அந்த கன்க்ளூஷன் ப்ராப்பரா பொருந்துதா? வேலிடா? இத நம்ம ஒரு பிக்சர் போட்டு பார்க்குறோம். அவ்வளதான். இப்ப ஆல்ங்கிறத நம்ம எப்படி போடுவோம்னா, இப்படி போடுவோம். ஆல் எஸ்எஸ்பின்னா இப்படி போடுவோம். இப்போ நோனா இப்படி போடுவோம். நோனா இப்படி போடுவோம். ஓகே. அந்த மாதிரி இப்போ சம்முனா இப்படி போடுவோம். இப்படி போடுவோம். சம் எஸ் இஸ் நாட் பின்னா இப்படி போடுவோம். ஓகே. சம்னா இப்படி போடுவோம். ஓகே. சம்னா அது இப்படி இன்டர்செக்ட் பண்ணி போடுவோம். சம் எஸ் இஸ் பின்னா ஏன்னா 2 பொருந்திருக்கு. சம் எஸ் இஸ் நாட் பின்னா இப்படி போடுவோம். ஸோ இந்த மாரி அத வென் டயகிராம் போட்டு இதுலருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு டெக்னிக் இருக்கு நம்ம. அந்த ஸ்டேட்மெண்ட் வேலிடான்னு செக் பண்றது. ஓகே. அதுதான் இது. இது எப்படி செக் பண்றோம்? விஷுவலா செக் பண்றோம் அந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம. ஓகே. ஃபோக்கஸஸ் ஆன் டெஸ்டிங் வேலிடிட்டி ஆஃப் ஆர்குமென்ட் அண்ட் சிலாஜிசம்ஸ். ஸோ சிலாஜிசம் பொறுத்தவரைக்கும் டிடக்டிவ் ரீசனிங் தெரிஞ்சிருக்கணும். சிலாஜிசம் கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் சொல்றோம்ல அது. ஏஇஐஓ ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு லாஜிக்கல் ஈக்வலன்ஸ், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், மூட் அண்ட் ஃபிகர்ஸ், வென் டயகிராம். இது வரைக்கும் நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஃபேலசிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இதுல நான் ஆட் பண்ணல. ஏன்னா நெறைய ஃபேலசிஸ் இருக்கு நமக்கு. ஃபேலசிஸ்ல நமக்கு ஃபார்மல் ஃபேலசின்னு ஒண்ணு இருக்கு. இன்ஃபார்மல் ஃபேலசின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் சரியில்லாத நம்ம ஃபேலசினாலே என்னன்னா, ஒண்ணு நம்ம பார்க்குற சில விஷயத்த நம்ம தப்பா நம்ம அதுலருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம் இல்லையா? அத தான் நம்ம ஃபேலசின்னு சொல்லுவோம்.
ஒண்ணு நம்ம பார்த்த விஷயமே தப்பா இருக்கலாம். இல்ல நம்ம அதுலருந்து முடிவுக்கு வந்த விஷயம் தப்பா இருக்கலாம். அததான் நம்ம ஃபேலசின்னு சொல்லுவோம். பண்ற தப்பு லாஜிக்கல் ரீசனிங்ல நம்ம பண்ற தப்பு ஃபேலசின்னு சொல்லுவோம். அது ஃபார்மல், இன்ஃபார்மல்னு பிரியும். ஓகேவா? சோ இதுல நெறைய இருக்கு. இது அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது நமக்கு இருக்கிறது இந்தியன் லாஜிக். இந்தியன் லாஜிக்க பொறுத்தவரைக்கும் மேஜர் பிரான்ச் ஆஃப் இந்தியன் பிலாசபி. என்ன இருக்கு? இதுலயும் கரெக்ட் ரீசனிங் இருக்கும். வேலிட் நாலேட்ஜ், ரிமூவல் ஆஃப் இக்னோரன்ஸ், அட்டைன்மென்ட் ஆஃப் ட்ரூத் அண்ட் லிபரேஷன். நார்மலா இந்தியன் லாஜிக்ல என்ன தேவை? நெக்ஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் பிலாசபி இருக்கும். இதுல ஆர்த்தோடாக்ஸ், ஹெட்ரோடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்த்தோடாக்ஸ்ங்கிறது ஆஸ்திக். இவங்க வேதாஸ மதிக்கிறவங்க, அக்செப்ட் பண்றவங்க அவ்வளவுதான். இதுல ஒரு 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி நம்ம சொல்லுவோம். இது மட்டும் நான் சொல்றேன். இதுல எது முக்கியம்னு சொல்றது, நியாயா பிலாசபி ரொம்ப முக்கியம். வைசேஷிகா இப்ப கொஞ்சம் கேட்கறாங்க. அவ்வளவுதான். மத்தபடி சாங்கியா, யோகா, மீமாம்சா, வேதாந்தா அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 6 இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் ஹெட்ரோடாக்ஸ்ங்கிறது இவங்க வேதத்த அவங்களுக்குன்னு தனியா கோட்பாடுகள் இருக்கும் இல்லையா? வேதத்த அந்த அளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதான். இதுல புத்திசம், ஜெயினிசம், கார்வகா இல்ல சார்வகா. ஓகே. ஸோ அமாங் த ஆர்த்தோடாக்ஸ் சிஸ்டத்துல அந்த நியாயா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக் அண்ட் ரீசனிங். நியாயானாலே என்னது? சில விஷயம் பார்த்து அதுல இருந்து ரீசனிங் போறது. அதுதான் லாஜிக் அண்ட் ரீசனிங். ஸோ நியாயான்றது மெத்தட், ரூல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஓகே. ஸோ நியாயா பிலாசபி எது டீச் பண்ணுது? ஹவு டு திங்க் கரெக்ட்லி, அவாய்ட் ஃபேலசிஸ், ரீசனிங் தப்பு பண்ணாம இருக்கு அண்ட் ரீச் ட்ரூ நாலேஜ். அதுதான் நியாயா பிலாசபி நமக்கு சொல்றது. அடுத்தது பிரமாணாஸ் நம்ம பார்க்கிறோம். பிரமாணாஸ் எப்படி ஒரு விஷயத்த பத்தின நாலேஜ் நமக்கு கிடைக்குது? இதுல நியாயா வந்து மொத்தம் 4 பிரமாணாஸ். 4 விதமா அக்செப்ட் பண்ணிக்குது. பிரத்யக்ஷா, பெர்செப்ஷன் சொல்லுவோம். சென்ஸ் ஆர்கன்ஸ்ல நமக்கு கிடைக்கிறது. இன்ஃபரன்ஸ்னா நம்மளே ஒரு விஷயத்த அனுமானம் பண்ணிக்கிறோம் இல்லையா? இன்ஃபரன்ஸ். உப்பமானா சில விஷயம் கம்பேர் பண்ணி நம்ம பண்றது உப்பமானா. சப்தாங்கிறது இது பெரிய ஒரு ரிலையபிள் பெர்சன் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதான் சப்தான்னு சொல்றோம். வெர்பல் டெஸ்டிமோனி. வேதாந்தா இன்னும் 2 பிரமாணம் ஆட் பண்ணி அர்த்தபத்தி, அனுபலப்தி. சோ நமக்கு மொத்தம் இந்த 6மே நமக்கு இருக்கு. பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, சப்தா. அர்த்தபத்தி. அர்த்தபத்தினா நம்மளே ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. அனுபலப்திங்கிறது ஒண்ணு இல்லாதப்ப அத பத்தின ஒரு நாலேட்ஜ் நமக்கு கிடைக்குது. டெய்லி ஒரு இடத்துல கீ வைக்கிறேன், அந்த இடத்துல இப்ப இல்ல. டக்குன்னு அத பத்தின ஒரு நாலேட்ஜ் யோசிக்கிறேன். அது அனுபலப்தி. அர்த்தபத்தின்னு யாரோ டெய்லி வரவங்க இன்னைக்கு வரல. மேபி நேத்து உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க. அதான் வரலையோ! நம்ம யோசிக்கிறோம்ல. அர்த்தம் நம்மளே யோசிச்சு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அது போஸ்டுலேஷன். அர்த்தபத்தி. ஓகே. நெக்ஸ்ட் பிரமாணாஸ பொறுத்தவரைக்கும் இப்பதான் நம்ம பண்ணோம் இல்லையா? பிரத்யக்ஷாங்கிறது டைரக்ட் நாலேட்ஜ் த்ரூ சென்சஸ். இதுல இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல படிக்கதா போகுது. ஓகே. அனுமானம்ங்கிறது நம்மளே ஒரு ரீசனிங் பண்ணி ஒரு நாலேட்ஜ்க்கு வர்றது. புகைய பார்க்கிறோம். மேபி அங்க நெருப்பு இருக்கும். நம்மளே யோசிக்கிறது. உபமானங்கிறது கம்பேர் பண்றது. நாலேட்ஜ் த்ரூ சிமிலாரிட்டி. ஓகே. சப்தாங்கிறது ஏதோ ரிலையபிள் அத்தாரிட்டி கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது. ட்ரஸ்ட்வொர்த்தி டீச்சர் கிட்ட இருந்து கத்துக்கலாம். அர்த்தபத்திங்கிறது அசம்ப்ஷன். டைரக்ட் எக்ஸ்பிளனேஷன். நம்ம யூஸ்டு வென் டைரக்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்மளே அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. அனுபலப்திங்கிறது ஒண்ணு இல்லாதப்ப நாலேட்ஜ் ஆஃப் ஆப்சன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் நியாயா இன்ஃபரன்ஸ். பங்கவயவான்னு சொல்லுவோம். ம். எப்படி வந்து ஒரு விஷயத்த நம்ம இன்ஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நியாய பிலாசபி ஒரு 5 சொல்றாங்க. பிரதிக்ஞா, எத்து, உதாரணா, உபநயா, நிகமன். இது 5 மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லெவல்ல இது படிச்சா போதும். ஓகே. பிரதிக்ஞா, எத்து, உதாரணா, உபநயா, நிகமனா. இந்த வியாப்தின்னு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவோம். வியாப்தினா ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு மலையில புகை வருது. டக்குன்னு ஓஹோ! அங்க நெருப்பு எரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் எரியுதுன்னு நினைக்கிறேன்? முதல்லயே என்னோட கிச்சன்ல பல தடவ நம்ம சமைக்கும்போது பார்த்திருக்கோம். ஓ! நெருப்பு இருந்தா புகைக்கும். சோ அந்த ஒரு ட்ரூத் எனக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு ஃபேக்ட் அது. எந்த இடத்துல நெருப்பு இருந்தாலும் புகையும். அது நமக்கு ட்ரூத் தானே அது. அது தெரியுதுல்ல. அதுதான் வியாப்தி. வேற ஒண்ணுமே இல்ல. எத்துங்கிறது அந்த ரீசன். புகையுது அங்க. அதுக்கு நான் ஒரு இது வரேன் இல்ல நெருப்பு. எப்படி வரேன்? ஏன்னா அத பத்தின எனக்கு ஒரு தெரியும். அதுதான். ஓகே. அதுதான் இந்த இடத்துல வியாப்தின்னு சொல்றோம். ஸ்மோக் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஃபயர். அதுதான் இன்வேரியபிள்னா மாறாது. ஓகே. வித்தவுட் வியாப்தி இன்ஃபரன்ஸ் இஸ் இம்பாசிபிள். எனக்கு தெரியலன்னா அது எப்படி நான் யோசிப்பேங்கம்மா? இப்ப நெருப்பு இருந்தா புகையுன்ற எனக்கு ஒரு நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுதான் வியாப்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அனுமானா நமக்கு இதுல ஒண்ணு இருக்கும். இன்ஃபரன்ஸ் எப்படி நம்ம அனுமானத்துக்கு வரும்? ஒண்ணு பேஸ்ட் ஆன் பர்ப்பஸ்க்கு வரும். ஒண்ணு நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன். அதுதான் ஸ்வர்த்த அனுமானம். பரர்த்த அனுமானம் மத்தவங்க கிட்ட அது விளக்குறேன். இதுதான் பரர்த்த அனுமானம். பேஸ்ட் ஆன் காசல் ரிலேஷன்னா மழை பெஞ்சா தண்ணி ஓடுது. அது கிளவுட்ஸ் இருந்தா ரெயின் வரும். முதல்ல நான் யூகிக்கிறேன்.
ஓகே. கருப்பு மேகம் இருக்குது, மழை வரப்போகுது. அது புருவாவது. ஷெஷாவது தண்ணியா ஓடுது. ஃப்ளட் இருக்கு. ஓ! நேத்து மழை பெஞ்சிருக்கும். அது ஷெஷாவது. சமநியோதிருஷ்டாங்கிறது டெய்லி நடக்கிற சில அப்சர்வேஷன பார்த்து நம்ம முடிவுக்கு வர்றது. பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் வியாப்திய பொறுத்தவரைக்கும், சில பாசிட்டிவ் திங் பார்க்குறோம்னா, இது இருந்தா இது இருக்கும். அது கேவலம் வியாயி. இது இல்ல, இங்க நெருப்பு இல்லன்னா, இங்க புகை இல்ல. அதுதான். அன்வய வியாத்திரிகே 2மே. இதுதான் கேவலம்னா பாசிட்டிவ். கேவல வியாத்திரிகே நெகட்டிவ் இன்ஸ்டன்சஸ்னா, நெகட்டிவ் திங்ஸ் பார்க்கும்போது நடக்கும். அடுத்தது எத்துவ பாஷான்னு சொல்லும்போது, எத்துனாலே ரீசன் அர்த்தம். அந்த ரீசனிங் தப்பாகும்போது, நம்ம அது கன்க்ளூஷன் வந்து அங்க தப்பா போய் முடியுது இல்லையா? அதுதான் ஃபால்ஸ் ரீசன்க்கு முடியுது. அததான் நம்ம எத்துவ பாஷான்னு சொல்றோம். எத்துனாலே ரீசன். ஃபால்ஸ் ரீசன் என்ன பண்ணுது? என்னோட கன்க்ளூஷன தப்பு பண்ணி விட்டுடுது. ஓகே. அதுதான் இங்க சொல்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணது யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்படியே ப்ரொபோசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்குமென்ட் இருக்கு. ஆர்குமென்ட்ல இருந்து நமக்கு அப்படியே சிலாஜிசம் வருது. சிலாஜிசம்ல நமக்கு லைனா நமக்கு மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கும். லாஜிக்கல் ஈக்வலன்ஸ் இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கும். வேலிடிட்டி கண்டுபிடிக்கிறது. ஓகே. வென் டயகிராம் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் ஃபேலசிஸ் பத்தி கொஞ்சம் படிக்கணும். நெக்ஸ்ட் இந்தியன் லாஜிக் வரும். இந்தியன் லாஜிக்க பொறுத்தவரை நியாயா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியாயா முடிச்சோம்னா அனுமானா வருது. பிரமாணாஸ் பத்தி கொஞ்சம். அதுக்கப்புறம் வியாப்தினா என்ன தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா எத்துவ பாஷா. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நமக்கு யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்ல இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் இதுல பெருசா அப்டேட்டடா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இருக்கிற சிலபஸ இதுவரைக்கும் நல்லா படிச்சாலே இந்த மார்க் ஸ்கோர் பண்ணி அடுத்தது யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்தவரைக்கும் இதுக்கும் பிராக்டிஸ் தேவை. மேக்ஸிமம் இப்ப நெறைய டேபிள்ஸ்லலாம் குடுக்குறாங்க. மொத்தம் இதுல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு 10 மார்க் இருக்கு. ஸோ இத விடக்கூடாது. ஸோ பிராக்டிஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓகே. மெயினா இதுல ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் கொஞ்சம் நெறைய கொஸ்டின்ஸ் அது பேஸ்ல தான் வருது நமக்கு. இப்ப லாஸ்ட் இயர் கொஸ்டினும் அப்படிதான் வந்திருக்கு. ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ். இது ரியல் கொஸ்டின். ஜான் 2025ல கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. இதுலயும் ரேஷியோ தான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டேபிள் குடுத்துருவாங்க. 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஓரளவு நம்ம கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் கால்குலேட் பண்ண தெரியணும். அக்யூரசி ஸ்பீடு தேவைன்னா பிராக்டிஸ் முக்கியம் மெயினா. ஸோ கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் நல்லா பண்ணிக்கணும். கூட அது என்ன சொல்ல வராங்க அந்த கொஸ்டின்லன்றத புரிஞ்சுக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் அது இம்பார்ட்டன்ட். ஸோ வீட்ல எதனா புக் இருந்தா பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா நம்ம ஆப்லயும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம். அதுல நெறைய கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதுவும் பிராக்டிஸ் பண்ணி. அடுத்தது நமக்கு யூனிட் 8 ஐசிடிய பொறுத்தவரைக்கும், இதுல பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா ஒரு ஜெனரல் டாபிக். பட் எந்த இடத்துல நம்ம அப்டேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஐசிடினா என்னன்றது நார்மலா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐசிடி, கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் என்ன? நார்மலா தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் கொஞ்சம். அது கூட கேட்கறாங்க. அப்புறம் ஃபங்ஷனல் யூனிட். சிபியூனா என்ன? மெமரினா இன்புட், அவுட்புட் டிவைசஸ்னா என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோம்னா, சிபியூ எப்படி அத ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் குடுக்குது. அது அந்த ப்ராசஸ் லைட்டா. அப்புறம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னா என்ன? அந்த டிவைசஸ்லாம் என்ன? அது என்ன வொர்க் பண்ணுது? எல்லாமே. டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் லைசென்சிங். இது கொஞ்சம் ஓகே. சில இது நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும் அது. அடுத்து ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். அதுக்கப்புறம் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பத்தி மெமரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிட்டு, பைட் அதெல்லாமும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே. அப்புறம் கேஷ் மெமரி, அப்புறம் மெமரி ஹைரார்கி, அப்புறம் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அண்ட் யூனிட்ஸ் எப்படி டேட்டா ரெப்ரசன்ட் பண்றது? அதான் பிட்டு, பைட் அதெல்லாம் தான் இங்க ஃபீல்டு எல்லாம் இங்க வருது. அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கொஞ்சம், ஓஎஸ்ஐ லேயர் கொஞ்சம் எல்லாமே. அப்புறம் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ், அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் இப்ப அடிக்கடி கேட்கறாங்க. வேர்டு, எக்ஸெல், பவர் பாயிண்ட். எக்ஸெல் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாலர் வரும். ஓகேவா? அந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நெட்வொர்க்கோட டோபாலஜிஸ், அப்புறம் புரோட்டோகால்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்டர்நெட், ஓஎஸ்ஐ மாடல், அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி பத்தி இப்ப வர்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இந்த சைபர் செக்யூரிட்டி, மால்வேர், வைரஸ், வார்ம், ட்ராஜன், ரான்சம்வேர், ஸ்பைவேர் இது எல்லாமே மால்வேர் தெரிஞ்சிருக்கணும். இப்ப வர ஐசிடி டெக்னாலஜிஸ் எப்படிலாம் யூஸ் ஆகுது? அப்புறம் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் ஐசிடிக்கு என்னெல்லாம் நமக்கு எல்லா ரிசர்ச்சுக்கும் யூஸ் ஆகுது, எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுது, எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த கன்டென்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஐசிடிய பொறுத்தவரைக்கும்.
ஐசிடி நமக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜினாலே என்னது? அது வெறும் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றோம். ஏதோ ஒண்ணு. அது ஹார்ட்வேரா இருக்கலாம், இல்ல சாஃப்ட்வேரோ, இல்ல நெட்வொர்க்கிங்கோ, கம்யூனிகேஷன் டூல்ஸோ, ஸ்டோரேஜ் சிஸ்டமோ ஏதோ ஒண்ணு யூஸ் பண்றோம். எதுக்கு யூஸ் பண்றோம்? டேட்டா கலெக்ட் பண்ண, இல்ல ஸ்டோர் பண்ண, அத ப்ராசஸ் பண்ண, அந்த இன்ஃபர்மேஷன் திருப்பி நம்ம அனுப்ப, கொள்ள எல்லாத்துக்கும் நமக்கு தேவைப்படுது இல்லையா? இதெல்லாம் தான் நம்ம ஐசிடின்னு சொல்றோம். கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் ப்ரோக்ராமபிள் டிவைஸ். இது என்ன பண்ணுது? ஸ்பீட், அக்யூரசி, ஆட்டோமேஷன் சில இது பண்ணிட்டா டெய்லி அது வேலைய அதுவே செய்யுது. வெர்சட்டாலிட்டி எது வேணா பண்ண முடியும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நெறைய இருக்கும். இல்லையா? இன்புட் அண்ட் அவுட்புட் அதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எப்படி ஒரு ஃபங்ஷனல் யூனிட் நடக்குது? நம்ம இன்புட் குடுக்குறோம். அப்புறம் சிபியூ என்ன பண்ணுது? பெர்ஃபார்ம் பண்ணுது. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் கால்குலேஷன்ஸ் பண்ணுது. கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் பண்ணுது. இல்லையா? கரெக்ட்டா என்ன பண்ணணுமோ கரெக்ட்டா பண்ணி குடுக்குது. மெமரி யூனிட் கரெக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ணுது. அவுட்புட் யூனிட் நமக்கு குடுத்துருது. ஓகே. அதே மாரி சிபியூட எக்ஸிக்யூட் ஃபெட்ச் பண்ணும், டீகோட் பண்ணும், அத எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும். ஓகே. அடுத்தது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்ங்கிறது பிசிக்கல் காம்போனன்ட். சாஃப்ட்வேர்ங்கிறது மெஷின்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் இல்லையா? அதெல்லாம் சாஃப்ட்வேர்ல குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த சாஃப்ட்வேர பொறுத்தவரைக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேர். நம்ம சிஸ்டத்திலேயே இருக்கும். அது என்ன பண்றதுக்கு, இல்ல நமக்கு மத்த வேலை செய்யறதுக்கு உதவுறது. இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மெயினா. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது. எம்எஸ் வேர்ட், எக்ஸெல் அதெல்லாம். யுட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ங்கிறது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அது எல்லாமே. அதே மாரி லைசென்சிங்ன்றது சில இது நம்ம டேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ அந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரா இருக்கும். ஒண்ணு பணம் கட்டணும். ப்ராப்ரியேட்டரியா இருக்கும். சில இது ஃப்ரீவேரா இருக்கும். சில இது ஷேர்வேரா இருக்கும். சில இது கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பணம் கட்டணும். இந்த மாதிரி. ஓகே. அடுத்தது ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுக்கு கொஞ்சம் இயரும் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டிரான்சிஸ்டர்ஸ், தேர்ட் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், ஃபோர்த் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டர், ஃபிஃப்த் வந்து ஏஐ இன்டெலிஜென்ட் சிஸ்டம். இது கொஞ்சம் இயரோட தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ பொறுத்தவரைக்கும் சைஸ் பிரகாரம் பண்ணோம்னா மைக்ரோ கம்ப்யூட்டர், அப்புறம் மினி, அப்புறம் மெயின் ஃப்ரேம், சூப்பர் கம்ப்யூட்டர் மாறுது. ஃபங்ஷன் பிரகாரம் அனலாக் கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும்? கன்டினியூஸ் டேட்டா குடுக்கும். ஓகே. டிஜிட்டல் பைனரி டேட்டா. இது ஹைபிரிட்னா 2மே சேர்த்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸஸ பொறுத்தவரை இன்புட் எதெல்லாம் நம்ம வந்து டேட்டா இன்புட் பண்ண உதவுது? கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர் இது எல்லாமே. அவுட்புட் டிவைஸஸ் நமக்கு ரிசல்ட்ட காட்டுது. மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர் அது எல்லாமே. மெமரி அண்ட் ஸ்டோரேஜ பொறுத்தவரைக்கும் பிரைமரி மெமரி, RAM மெயினா. அப்புறம் RAMல நெறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும். DRAM, SRAM ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைனமிக் RAM, ஸ்டாட்டிக் RAM. ஓகே. அதே மாரி ரோம் வந்து நான் வாலடைல். பவர் போனாலும் இருக்கும் அதுல. பட் வாலடைல்ல அந்த மாரி இல்ல. பவர் போனா டேட்டா போதும். அத ப்ராப்பரா பண்ணும். ரோம்ல அதே மாதிரி சில டைப்ஸ் இருக்கு. எப்ரோம் இருக்கு. இல்லையா? ப்ரோம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இதுல தெரிஞ்சிருக்கணும். டைப்ஸ் இதுல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸஸ் HDDயா இருக்கட்டும், SSD, CD இதெல்லாம் பென் டிரைவ்ஸ் இதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸஸ் இதெல்லாம். அடுத்தது கேஷ் அண்ட் மெமரி ஹைரார்கி அதே மாதிரி மெமரி ஹைரார்கி சில இது ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கும். பட் கம்மியா தான் ஸ்டோர் பண்ணும். அந்த மாரி இருக்கும். ரெஜிஸ்டர்ஸ், அப்புறம் கேஷ், அப்புறம் RAM, அப்புறம் செகண்டரி ஸ்டோரேஜ். கேஷ் மெமரி என்ன பண்ணும்? ஃப்ரீக்வென்ட்டா வர டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே. அதனால தான் CPU ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகுது. அப்புறம் டேட்டா ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணுது? கம்ப்யூட்டர் எப்பயுமே 0 அண்ட் 1ஆ தான் ஸ்டோர் பண்ணும். பேசிக் யூனிட் என்ன? இதுக்கு முன்னாடி டிபிள் 4 ஓகே. 4 பிட் சேர்றது. பிட்டு, பைட்டு, கிலோபைட், மெகாபைட், கிகாபைட், டெராபைட். இந்த 1024 கிலோபைட் சேர்ந்தா 1 மெகாபைட். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 1 பைட் 8 பிட்ஸ். நெக்ஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ன்றது நமக்கு தெரியும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் கரெக்ட்டா அது வந்து இன்டர்ஃபேஸா இருக்கு. யூசருக்கும், ஹார்ட்வேருக்கும் எல்லா ஃபங்ஷன் பண்ண முடியுது. ப்ராசஸ் மேனேஜ்மென்ட், ஃபைல் மேனேஜ்மென்ட், டிவைஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே பண்ண முடியுது. நெக்ஸ்ட் புரோகிராமிங் லாங்குவேஜஸ பொறுத்தவரைக்கும் மெஷின் லாங்குவேஜ்க்கு மிஷினுக்கு புரியிற மாதிரி இருக்கும். பைனரி கோட்ல இருக்கும். அசெம்பிளி லாங்குவேஜ் வந்து நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணும். ஆட், சப் அந்த மாதிரி இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜஸ்னா பைத்தான், ஜாவால யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்ப நமக்கு ஈஸியா புரியும் அது. கம்பைலர் என்ன பண்ணும்? ஓல்ட் ப்ரோகிராம டிரான்ஸ்லேட் பண்ணும். கம்பைல் பண்ணி குடுக்கும். இன்டர்பிரிட்டர் வந்து லைன் பை லைனா பண்ணும். ஏன்னா இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்ல லோ லெவலா மாத்துறதுக்காக இது. அடுத்தது எம்எஸ் ஆஃபிஸ் அடுத்தது. இது எல்லாமே வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட். இந்த எக்ஸெல் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல நெறைய வரும் நமக்கு கொஸ்டின். ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்னா என்ன? ஓகே. அதுல டாலர் யூஸ் பண்ணி ஒண்ணு வரும் இப்படி. இந்த டாலர் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நானே வீடியோ போட்டிருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்க்கு யூஸ் பண்றோம். மத்தபடி கால்குலேஷன், பிக்சர் பண்றதுக்கு, டேட்டா அனலைஸ் பண்ண எக்ஸெல், பவர் பாயிண்ட் வந்து ஸ்லைட் பிரசன்டேஷன். நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க்கிங் இதுல ஃபேன், லேன், மேன், வேன் ஓகேவா? பர்சனல்.
எல்லாமே அத பார்த்துக்கோங்க. அடுத்தது நெட்வொர்க் டோபாலஜிஸ். பிசிக்கல் எப்படி அது அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு கம்ப்யூட்டர்ஸ். அது நெட்வொர்க் டோபாலஜி. பஸ், ஸ்டார், ரிங், மெஷ் அந்த மாரி டோபாலஜிஸ். புரோட்டோகால்ஸ பொறுத்தவரைக்கும் டிசிபி/ஐபி புரோட்டோகால். ஓகேவா? அடுத்தது HTTP புரோட்டோகால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் இதெல்லாம் அந்த டேட்டா கம்யூனிகேட் ஆகுற இடத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், இன்டர்நெட் புரோட்டோகால் சொல்லுவோம். ஓகே. இதெல்லாம் இந்த நெட்வொர்க்கிங்ல வருது. இது ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஓகே. இது வெப்சைட்ல வருது. இப்ப வெப் பேஜஸ் அதே மாரி என்ன பண்ணுவோம் அதெல்லாம். HTML ல பண்ணுவோம். Okay. அடுத்தது இன்டர்நெட் அண்ட் OSI மாடல் கொஞ்சம். இன்டர்நெட் பத்தி கொஞ்சம் எல்லாமே. இன்டர்நெட்ங்கிறது குளோபல் நெட்வொர்க் எவால்வ்ட் ஃப்ரம் த ARPANET தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா இவால்வ் ஆகுறது. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் படிக்கணும்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சைபர் செக்யூரிட்டி எப்படி தேவைப்படுது? ஃபயர்வால் என்ன பண்ணுது? ஓகே. அப்புறம் மால்வேர், வைரஸ்னா என்ன? வார்ம்ஸ், ட்ராஜன், ரான்சம்வேர். ஓகே. நம்ம கிட்ட இருக்க டேட்டாவ அது எதனா ஒண்ணு பண்ணி தடுக்கிறதோ, ஏதோ அழிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வழியில ட்ரை பண்றது. ஓகேவா? அது எல்லாமே. இது எமர்ஜிங் ஐசிடி டெக்னாலஜிஸ் என்னலாம் இருக்கு? இப்ப பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸா இருக்கட்டும், பிளாக் செயினா இருக்கட்டும், ஆக்மென்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸ்மார்ட் டிவைஸ் யூஸ் பண்றது, 5G நெட்வொர்க்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே. இது எல்லாமே. ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா இது கூடவே இந்த இமெயில் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால்னா என்ன? இந்த பிஓபி புரோட்டோகால் சொல்லுவோம் இல்லையா? அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அது எல்லாமும் கொஞ்சம். அடுத்தது ஐசிடி இனிஷியேட் இந்த சிசினா என்ன? பிசிசினா என்ன? அதே மாரி இமெயில்ல வரும். அதுவும் கொஞ்சம். அப்புறம் ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஸ்வயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீக்ஷா, என்பிடிஎல், என்டிஎல்ஐ, இபிஜி பாடசாலை, டிஜிட்டல் இந்தியா எல்லாமே நெறைய ஆன்லைன் லேர்னிங் டிஜிட்டல் ரிசோர்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. கூடவே ஸ்வயம் போர்ட்டல் நமக்கு தெரியும். இல்லையா? ஸோ இவ்ளோதான். எனக்கு ஐசிடிய பொறுத்தவரைக்கும் இப்போ இப்ப நடக்கிற அப்டேட்டடா என்னலாம் வருது எல்லாமே கத்துக்கோங்க. எது வேணா வரும். ஐசிடில நம்ம இதுதான் சொல்லவே முடியாது. நம்ம ஐசிடிய பொறுத்தவரைக்கும் நார்மலா ஐசிடியோட கான்செப்ட், அப்புறம் ஜெனரேஷன் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்புட், அவுட்புட் டிவைஸஸ், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ரேம்னா என்ன? ரோம்னா என்ன? மெமரி என்ன? மெமரியோட ஹைரார்கி என்ன? எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது? சிபியூ என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? நெட்வொர்க்கிங்னா என்ன? ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின் மால்வேர். மால்வேர் அட்டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மால்வேர். எதனா ஒரு கொஸ்டின் மால்வேர்ல வரும். எமர்ஜிங் ஐசிடி டெக்னாலஜி, ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் இதுவும் இல்லாம நெக்ஸ்ட் நமக்கு இதுல நம்பர் சிஸ்டமும் இருக்கு. இது நான் ஆட் பண்ணல. நமக்கு இருக்கு. இதுல நம்பர் சிஸ்டம் இருக்கும். இதுல நமக்கு டிஜிட்டல் சாரி நமக்கு நமக்கு 4 இருக்கு இதுல. டெசிமல், பைனரில ஆரம்பிச்சு பைனரி இருக்கு, டெசிமல் இருக்கு, ஆக்டல் இருக்கு, ஹெக்ஸாடெசிமல் 4 இருக்கு. பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம். இந்த 4 இதுல கொஞ்சம் நமக்கு நானே தனியா இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதுல கன்வர்ஷன்ஸ் இருக்கு. நெகட்டிவ்ல குடுத்தா நம்பர் இருக்கும். ஓகே. நெகட்டிவ் நம்பர் கன்வர்ஷன் இருக்கு. இது பைனரி அடிஷன், ஆக்டல் அடிஷன். ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கு. நமக்கு யூனிட் 8 ஐசிடிய பொறுத்தவரைக்கும். இதுவும் நம்பர் சிஸ்டமும் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். பட் இந்த ஐசிடிய பொறுத்தவரைக்கும் அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு நாலேஜ் கண்டிப்பா ஐசிடி யூனிட்டுக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம். ஓகே. ஸோ இவ்ளோதான் நமக்கு இந்த யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8. யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங், யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், யூனிட் 8 ஐசிடி. இந்த 3 யூனிட்ல நமக்கு இதுதான் இருக்கு. ஸோ இதோட கண்டிப்பா ஃபவுண்டேஷன். இதோட நெக்ஸ்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் நீங்க அப்டேட் பண்ணி கண்டிப்பா படிக்கணும். ரைட்டா? ஸோ மேம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா கோர்ஸ் சேரணும் மேம்னா, கண்டிப்பா டிஎன் செட் 2026 பேப்பர் 1 வர பிப்ரவரி 12லேருந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதுல லைவ் கிளாஸஸ் டெய்லி இருக்காது. ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்தந்த யூனிட் கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு ரிவிஷன் கிளாஸ் பிளஸ் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது 1 இயர் வேலிடிட்டியோட நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல இன்ட்ரோ வீடியோ போனீங்கன்னா நம்ம ஆப்ல எல்லாருக்கும் ஓப்பனா இருக்கும். நீங்க பார்க்கலாம். போய் நம்ம கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி பண்ண போறோம். சிலபஸ் கோர்ஸ் ஷெட்யூல் இருக்கும். டிஎன் செட் இது 1 இயருக்கு. இது பர்ச்சேஸ் பண்ணா யூஜிசி நெட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன் செட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூஜிசி நெட் செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ஆல்ரெடி கிளாஸுக்கு பண்ணது. ரெக்கார்டட் இல்ல. ஸ்பெஷலா நம்ம கோர்ஸ்க்காக பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ் 45 வீடியோஸ் 44 61 டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கு. இது உங்க பேஸ்ல செல்ஃப் பேஸ்ல நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் டிஎன் செட் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் கொடுக்க முடியாது. நம்ம இதையும் நம்ம ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு தாராளமா நீங்க ஜாயின் பண்ணணும்னாலும் ரெக்கார்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ரிவிஷன் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸும் ஆப்லயே இருக்கும். 8 to 9 இருக்கும். ஓகே. உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா நீங்க தாராளமா இதுக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம டைம் டேபிள் இதுக்கு நம்ம ஆட் பண்ணல. இதோட
கோர்ஸ் எப்படி பண்ண போறோம்ன்றத இன்ட்ரோ வீடியோ இதுக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணா மட்டும் தான் இத பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் புரியும். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த 2 கோர்ஸோட இன்ட்ரோ வீடியோவும் பாருங்க. இதுல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு கம்மியா தான் டைம் இருக்கு. ஜூன் 1 வீக்ல எக்ஸாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.